வெல்கம் டு ஒன் பீஸ் வேர்ல்டு மொமை. ஒன் பீஸோட லாஸ்ட் சாப்டர் 1186ல் ஏகப்பட்ட சம்பவம் வந்து நடந்திருக்கு. மாஸ் மொமெண்ட் இருக்குது, ரொம்ப சோகமானதும் நடந்திருக்கு, அதுக்கப்புறமா நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கலவையாக சூப்பரான ஒரு சாப்டர் அந்த சாப்டர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறது தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு ஹைப் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதையும் தட்டி விட்ருங்க. சாப்டர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எஸ்பிரியாவுக்கும் வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கும் சண்டை நடந்தது இல்லையா, ஸோ அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. ஸோ அங்கே இருக்க எஸ்பிரியா மக்கள்லாம் வெறி கொண்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து இண்டிபெண்டனுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் அவங்க வந்து ஸ்வாட் யூஸ் பண்ணி தான் சண்டை போடுறாங்க. வேர்ல்ட் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, மெரைன்ஸு, ஸோ அவங்க வந்து கன் யூஸ் பண்ணி அசால்ட்டாக ஷூட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூக்கை காட்டுறாங்க. ப்ரூக் வந்து அந்த ஷாக்லேருந்து வெளியில் வரல. கிங் லூவன் இருக்கார்ல, ஸோ அவர் அடிப்பட்டு கீழே கிடக்கிறார் இல்லையா, அந்த ஷாக்லேருந்து வெளில வரல. அடுத்த பேனலில் பார்த்தீங்கன்னா 3 பேரை காட்டுறாங்க. ஒன்று வந்து ஈமோ இங்கே வந்திருக்கான். அதுக்கப்புறமா நம்ம சுரி, அடுத்து வந்து மியான்மர் காட்ஸ் நைட் இருக்கா இல்லையா அவன், அந்த 3 பேரையுமே ஒரே பேனலில் வந்து காட்டுறாங்க. அடுத்த ப்ரூக்கு பார்த்தீங்கன்னா கடந்து கதறிக்கிட்டு இருக்கான். ஸோ கிங் லூவன் கீழே கிடக்கிறார் இல்லையா, அவரை தூக்கி வச்சுக்கிட்டு கத்துறான், மெடிக்குன்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருங்க மெடிக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி சொல்கிறப்போ வந்து பிக் ப்ரோன்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ பிக் ப்ரோன்னு சொல்லிட்டு கத்துறப்போ வந்து அவனுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வருது. ப்ரூக் வந்து தனியாக மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அப்போ தானே ஃபஸ்ட்டு வந்து லூவன் வந்து அவனை பார்த்துருப்பாரு. ஸோ அப்போதைக்கு ப்ரூக் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, ஓல்டு மேன் தான் சொல்லியிருந்திருப்பான். பட் அவர் வந்து நான் அவ்வளோ ஓல்டெல்லாம் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா பிக் ப்ரோன்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிருப்பான். அது வந்து அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. கடந்த ப்ரூக் வந்து கதறிக்கிட்டு இருக்கான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈமோட வாய்ஸ் வந்து கேட்குது. ஸோ இந்த பாடியில் எனக்கு இருக்கிறது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஈமோ வந்து சொல்கிறான். ஸோ எப்படி ஈமோ வந்திருக்கான்னா, ஸ்ட்ரெயிட்டாக வரல. இதுக்கு முன்னாடி நம்ம காட் வேலி பார்த்துருப்போம்ல, காட் வேலியில் சட்டனுக்குள்ளே வந்தான் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதில் மார்ஸ் இருக்கான்ல, அவனுக்குள்ளே வந்து ஈமோ வந்து வந்திருக்கான். அடுத்து வந்து சுரியை காட்டுறாங்க. சுரி வந்து என்ன சொல்கிறான்னா, ப்ரூக் நீ கத்திக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, உனக்கு பார்த்தாலே தெரியலையா அவர் வந்து டெத் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு சுரி வந்து சொல்கிறா. ப்ரூக் வந்து இதை கண்டிக்கவே இல்லை. ப்ரூக் என்ன பண்ணுறான்னா, அவனோட ஸ்வாடை நீட்டி ஆப்போசிட்டில் வந்து ஒரு மலை மாடு மாதிரி இருக்கான், அவன் தான் மயான்மர். ஸோ அவனை நோக்கி வந்து ஸ்வாடை நீட்டான். நீட்டு என்ன கேட்குறான்னா, நீ வந்து சூரியை என்ன பண்ண சொல்லு, எனக்கு சூரியை வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரியும், இதை பண்ணுற அளவுக்கு அவளுக்கு கேப்பபிலிட்டி கிடையாது, நீ என்ன பண்ணன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ப்ரூக் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ எதுக்குன்னா, கிங் லூவனை கில் பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி வந்து சுரிக்கு கிடையாது, நீ தான் ஏதோ பண்ணிட்ட அப்படிங்கிற மீனிங்கில் தான் அவன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அதுக்கு சுரி என்ன சொல்கிறான்னா, ஓ என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் வந்து செலஸ்டியல் டிராகன், ஸோ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறா. ப்ரூக் வந்து இதை கேட்டு ஆச்சரியமாயிடுறான். ஸோ ப்ரூக்கால் வந்து இதை நம்பவும் முடியலை. சுரி வந்து ப்ரூக்கு கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே கிடக்கிறார் இல்லையா திஸ்காய் என்னோட அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு சுரி வந்து சொல்கிறான். இதை கேட்டோன்னே ப்ரூக் வந்து செம்ம கோவப்படுறான். திஸ்காயின்னு சொல்லிட்டு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் வந்து கோவப்படுறான். என்னோட அப்பா யாருன்னா இவன் தான் சொல்லிட்டு பின்னாடி இருக்கவனை வந்து காட்டுறா. அடுத்து வந்து ப்ரூக்கு திரும்ப என்ன சொல்கிறான்னா, ஸோ இதெல்லாம் சொல்லாத, உன்னோட அப்பா வந்து கிங் லூவன் தான், எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ப்ரூக் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து சுரி என்ன கேட்குறான்னா, அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ அதுக்கு வந்து ப்ரூக் வந்து என்ன சொல்கிறான்னா, அப்பா பொண்ணு கடையில் அந்த பாண்டுக்கெல்லாம் ப்ரூஃப்லாம் தேவை கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து கிங் லூவனோட பொண்ணு தான், ஸோ இவர் தான் உங்கள் அப்பான்னு சொல்லிட்டு ப்ரூக் வந்து கதறி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு சுரி வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் செலஸ்டியல் டிராகன் தான், இங்கே இருந்த 16 வருஷம் ரொம்ப எனக்கு வேஸ்ட்டாக போச்சு, நான் வந்து ஹோலி லேண்டில் இருக்க வேண்டியது, இங்கே இருக்கிறது எனக்கு வந்து கஷ்டமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சுரி வந்து கோவப்பட்டு சொல்லிகிட்டு இருக்கா. அதுக்கடுத்து ஒரு ட்விஸ்ட்டை போடுறா. இப்போ வார் நடந்துகிட்டு இருக்குல்ல, இது எதுக்காக நினைக்கிற, 1000 பேர் ஸ்லேவ் கேட்டு தர முடியாதுன்னு சொன்னதுக்காண்டி வார் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா, ஆக்சுவலாக அந்த வார் நடக்கிறது என்னால் தான், என்னை கேட்டாங்க இவர் தர முடியலன்னு சொல்லிட்டாரு, அதனால தான் அந்த வாரே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சுரி வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட்டை போடுறா. ப்ரூக்கால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. சுரி சொல்கிறப்பெல்லாம் கிங் லூவனை பார்த்து திஸ்காயின்னே சொல்கிறா. ஆல்ரெடி ப்ரூக் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டா. இது வந்து ப்ரூக்கை வந்து செம்மையாக கோவப்படுத்துது. ஸோ அவன் வந்து கத்துறான், திஸ்காயின்னு சொல்லாதன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். ஸோ அதுக்கடுத்து என்னென்னா, கிங் லூவன் இருக்கார்ல, இவர் நீ நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஆள்லாம் கிடையாது, இவர் மக்களுக்குன்னு எதுவுமே பண்ணலை, ஸோ அதனால தான் நானே இவரை கில் பண்ணி இந்த வாரம் முடிச்சு வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுரி வந்து சொல்கிறா. கிங் இறந்தனால இந்த லேண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து லாலஸ் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒன்று. ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கப்ப மியான்மர் இருக்கார்ல ஹோலி நைட்ஸ், அவனுக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது ப்ரூக்கோ, ஓ நீ அந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு வருது. யாருன்னா, நீ தானே அந்த கேண்டலோட அட்டெண்டராக இருந்தது, ஸோ நீலாம் என் பக்கத்தில் வரத்துக்கே உனக்கு தகுதியே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அந்த மியான்மர் வந்து சொல்கிறான். அடுத்தபடியே கண்டினியூ பண்ணுறான். அந்த ஐ நாள்னு சொல்லிட்டு சுரியோட ஐயை வந்து சொல்கிறான், நான் காமனாக இந்த மாதிரி இடத்துக்குலாம் நாங்கள் வரமாட்டோம், ஸோ உங்களை வந்து அட்டாக் பண்ணலாம் எங்களுக்கு தேவையே கிடையாது, ஸோ அப்படி இருந்து வந்திருக்கேன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ என்னென்னா, அந்த சுரி இருக்கா இல்லையா, அவளோட ஐக்காண்டி தான் வந்திருக்காங்க.
அவளோட 2 ஐயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ மிஸ்மேட்சாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ரேரு. இது வந்து கிரேட் 1க்கு தேவைப்படுது. ஸோ அவர் வர சொன்னனால தான் இங்கே நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மியான்மர் வந்து சொல்கிறான். ஸோ ஒன் பீஸில் நம்ம நிறைய எபிலிட்டிஸ் வந்து பார்த்துருப்போம். பட் ஐ பேஸ்டு எபிலிட்டிஸ் எல்லாம் இன்னும் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கல. ஐ டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். யாருன்னா இருக்கா இல்லையா, அவரோட ஐக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன் இருக்குங்கிறது தெரியுது. அதுக்கடுத்து நம்ம லோக்கியோட ஐயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரோட ஐயை வந்து இப்போ கட்டியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடியுமே ஏதோ ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது, ஒரு பெரிய டேஞ்சர் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புட்டிங்க்கு வந்து 3 ஐ இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மீஹாக்கு. ஸோ மீஹாக்கோட ஐயுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அவர் வந்து செலஸ்டியல் ட்ராகன் சொல்லிட்டு ஒரு தியரியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்து. பட் அவரோட ஐ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஐ டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது வேறு லெவலில் ஒன் பீஸில் வந்து பெரிய இம்பாக்டை கொடுக்க போகுதுன்னு மட்டும் தெரியுது. அந்த ஐக்காண்டி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, என்னால் இதை வந்து அவேக்கன் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போது இப்போ வந்து கேண்டல் இருக்கா இல்லையா, கேண்டல் மூலமாக குழந்தை பிறந்தால் தான் அப்படி ஒரு ஐ வருங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணி தான் மியான்மருங்கிறவன் வந்து இதை பண்ணியிருக்கணும். பட் எப்படி பண்ணால், கேண்டல் எப்படி சூஸ் பண்ணாங்க, ஸோ எப்படி பாசிபிலிட்டிஸ் அதுங்கிறதெல்லாம் நமக்கு கரெக்டாக தெரியல. இதை பற்றி கண்டிப்பாக கிங் லூவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து ஈமோ சொல்கிறான், டே நீ கொஞ்சம் அதிகமாக பேசுகிறங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கடுத்து மியான்மர் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து சாரி கிரேட் 1 சொல்லிட்டு மூவ் ஆகுறான். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் ஏன் ப்ரூக்கு கிட்ட சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் அவங்க போகிறாங்க. போகிறப்போது அவன் சொல்லிட்டு வந்து சொல்லிட்டான், உன்னை முடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். இருக்கா இல்லையா, அவள் வந்து அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டா. பட் ப்ரூக்கால் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ப்ரூக் வந்து இதெல்லாம் ஒரு ட்ரீம் தான் சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவளோட லுக்கு பார்த்தா டீமன் மாதிரி இருக்குது. பட் ப்ரூக் வந்து எப்படி பார்க்குறான்னா, அவள் வந்து ஒரு ஏஞ்சலாக தான் பார்த்துருப்பான். ஸோ அதே மாதிரி தான் ப்ரூக் பார்க்குறான். பட் சூரி அப்படி இல்லை இல்லையா. ஸோ அவள் என்ன பண்ணுறான்னா, ஸ்வாட் எடுத்து ப்ரூக்கோட தலையிலே இறக்கிறா. அதை தலையில் விட்டு வெளியில் அவுட் சைடே வந்துருச்சு. பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த பாட்டோட லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து கமாண்டர்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூக்கு தலையில் கட்டு போட்டு ப்ரூக் கூட இருந்தவங்களாம் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரூக் வந்து முழிச்சிட்டான். ஸோ முழிச்சதுக்கப்புறமா கேட்குறான், என்னானது நம்ம லேண்டுக்கு, என்னானது நம்ம கிங் என்ன ஆனார்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே இருக்கவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ஷாக்கிங்கான ஒன்றெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ப்ரூக்குக்கு வந்து என்ன தான் கத்தி உள்ளே போயிட்டு வெளியே வந்திருந்தாலும் ரொம்ப மேஜரான பார்ட்டை வந்து டேமேஜ் பண்ணாதனால ப்ரூக்கால் வந்து சர்வே ஆக முடிஞ்சிருச்சு. ஸோ திரும்ப வந்து கேட்குறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து உனக்கு ஷாக்கிங்காக இருக்கும், வேண்டான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ப்ரூக் கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ அப்போ தான் சொல்கிறாங்க, கிங் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா இருக்கா இல்லையா, அவள் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட்டோட ஷிப்பில் ஏறி போனா. ஸோ அதை நாங்கள்லாம் பார்த்தோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேண்டுமே லாலஸ் லேண்ட் ஆகிடுச்சு இல்லையா, அங்கேருந்த மக்கள்லாம் வேறு வேறு நாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் அங்கேயும் அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ அதனால் அங்கேருந்து எல்லாருமே வந்து கண்ணாப்பினான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதை கேட்ட ப்ரூக் வந்து ஷாக் ஆகுறான். திரும்ப அந்த ஊண்டெல்லாம் ரீஓப்பன் ஆகுது. இதோட ஃப்ளாஷ்பேக் முடியுது. அதுக்கடுத்து நம்ம ப்ரூக்கோட கரண்ட்டை வந்து காட்டுறாங்க. ப்ரூக் வந்து என்ன சொல்கிறான்னா, அப்போதைக்கு இந்த டெவில் ஃபுட் பற்றிலாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இங்கே வந்து அவனுக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இப்போ இருக்கால்ல, அவள் வந்து டோமெரி ஓஸ்டினால தான் டீமனாக ஆகி அப்போதைக்கு கிங்கை வந்து அட்டாக் பண்ணியிருக்கா. ஸோ அவ்வளோ விக்டிம் தான் சொல்லிட்டு ப்ரூக் வந்து சொல்கிறான். ஸோ ப்ரூக் வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜின்பே என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபார்முலாலாம் வேணாம், என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து ஜின்பே இருக்கார். ஸோ அவங்க எல்லாருமே வந்து இப்போதைக்கு சூரியை சேவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எல்லாருமே ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் போடுறதுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜின்பே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்கி, நாமி, உசோப் மட்டும் திங்க் பண்ணுறான். என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் வந்து இதில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூக் ஓடுறான். ஐ திங்க் அவங்களாம் சேர்ந்து அட்டாக் பண்ணாலும் அந்த ஐஸை பிரேக் பண்ணுறதுக்கான சான்ஸுங்கிறது வந்து கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஈமோ ட்ரை பண்ணிட்டான், முடியலை. ஸோ அந்த ஐஸை பிரேக் பண்ணணும்னா திரும்ப வந்து லோக்கியால் மட்டும்தான் முடியும். ஆனால் அந்த ஐஸ்குள்ளே இருக்கிறது சுரிக்கு வந்து சேஃப் தான். அவள் வந்து டெத் ஆக மாட்டா, பட் பிரேக் தான் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதுக்குள்ளே இருக்கிறது சேஃபாக தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பேட்டரிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவளை வந்து வெளியில் எடுத்து, ஸோ அதுக்கப்புறமா நிறைய கான்வர்சேஷன் பண்ணாங்கன்னா நிறைய ட்ரூத் வந்து தெரியும். ஸோ அப்படி தான் போகும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம லூஃபியை காட்டுறாங்க. லூஃபி ஃபுல்லாக சாப்பிட்டான். சாப்பிட்டதுக்கப்புறம் ஓகே, இனிமேல் நம்ம பேட்டரியில் லூஸ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு லூஃபி வந்து ரெடி ஆகிட்டான். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஈமுவும் லோக்கியும் வெறிகுண்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு ஈமு என்ன சொல்கிறான்னா, 800 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான், இதே மாதிரி சில்ட்ரன்ஸை காப்பாற்ற வர போய் தான் ஜெயிண்டெல்லாம் நாங்கள் டிஃபீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஈமு வந்து சொல்கிறான். இதை கேட்டு லோக்கி கடுப்பாகிறான். என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு லோக்கி வந்து கத்துறான். அடுத்து ஈமோ என்ன சொல்கிறான்னா, எவ்வளோ செஞ்சுரி ஆயிடுச்சு, ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த ஜெயின் ரேஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தன்மை மாறலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, இப்போ ஜெயின்ஸ் இருக்காங்களே, அவங்கள தோக்கடிச்சது இந்த மாதிரி சில்ட்ரன்ஸை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு தான். இதில் வந்து 2 வேவாக நடந்திருக்கலாம். ஒன்று வந்து அவங்கள காப்பாற்ற வர்றப்போ ஒரு ட்ராப் வச்சு ஸோ அவங்கள வந்து கில் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சில்ட்ரன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள டோமிரிவோஸ் மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லாக்கி அவங்கள யூஸ் பண்ணி
இவங்களை வந்து கில் பண்ணியிருந்திருக்கலாம். ஜெயின்ஸை கில் பண்ணுறது ஈஸியான ஒன்று கிடையாது. எமோஷனலாக அவங்கள வீக் ஆக்கி அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து கில் பண்ணியிருக்கணும், இல்லை டிஃபீட் பண்ணியிருக்கணும். அது மாதிரி ஏதாவது ஒன்று தான் 800 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கணும். ஸோ இதை கேட்ட லோக்கி இருக்காளையா, அவன் செம்ம கடுப்பாகிறான். திரும்ப வந்து உங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்லேவாக தான் ஆக போகுது, உன்னால் ஸ்டாப் பண்ண முடியாது, பட் என்ன கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஈம் வந்து சொல்கிறான். திரும்பவும் லோக்கி இருக்கான்ல, அவன் சரியான கோபமாகறான். அப்போ தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. லூஃபி ஒரு பஞ்சை போடுறான் பாருங்க, ஈமுக்கு அடித்து வாய் செதறுது, பிளட்டு தெரிக்குது. ஐ திங்க் லூஃபி அப்போதைக்கு வந்து 5th கியர்லாம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன், 3rd கியர் அந்த மாதிரி தான் இருந்திருக்கணும், 4th கியர் மாதிரியும் தெரியல. ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான பஞ்சை போட்டான், பிளட்டு வந்துருச்சு. ஸோ இதோட சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர்லேருந்து லூஃபி லோக்கி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஈமோவை போட்டு பழக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சியோட பேட்டில், அதுக்கு ஜோரோட பேட்டில், ஸோ அதெல்லாம் கண்டினியூ ஆக போகுது. ஸோ இனிமேல் வந்து நெக்ஸ்ட் சாப்டரில் கொஞ்சம் சாப்டர் வந்து பேட்டிலெலாம் போயிட்டு இருக்க போகுது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த சாப்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.